இந்த அணை கட்ட வேண்டும் என்ற இடத்திலிருந்து 58 கிலோமீட்டர் தூரத்தில் புதுப்பாடி அணையும் 8 கிலோமீட்டர் தூரத்தில் பழையசீவரம் அணையும் இருக்கிறது. இடையில எந்த விதமான அணைகளும் கிடையாது. ஆகையால் உத்தரமேரூருக்கு உட்பட்ட வாலாஜாவட்ட பெண்குடியில் பாலாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது. சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 560 மீட்டர் நீளமும் 660 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் கொண்ட தடுப்பணை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும். இந்த அணை கட்டப்படும் பட்சத்தில் 12 கிராமங்களில் உள்ள கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் நிலநீர் செறிவூட்டப்படும். ரூபாய் 2400 ஏக்கர் விவசாயம் நடைபெறும். எனவே இதான் நான் முன்னர் சொன்னேன், முன்னுரிமை அடிப்படையில் இந்த திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அந்த தொகுதி மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமை வைத்து மாதந்தோறும் 3வது வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்றது. பெரும்பாலான விவசாயிகள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏரிகளுடைய கலங்கள், மதகுகள் எல்லாம் பழுதுபட்டிருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் நிறைந்த அளவில் அந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களிலே விவசாயிகள் வைக்கின்றார்கள். எனவே அதை நமக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 1000க்கும் மேற்பட்ட பொது நீர்வளத்துறையை சார்ந்த ஏரிகள் இருக்கின்றது. ஆக வருடத்திற்கு ஒரு 100 ஏரிகளாவது இது போன்ற பராமரிப்பு பணிகளை தேர்ந்தெடுத்து நிதி ஒதுக்கினால் அந்த பகுதி விவசாயிகள் பலனடைவார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்ய முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பதான் அணை கட்டுறதுக்கு 70 கோடி ஒதுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பராமரிப்பு கணி கேட்கிறார். ஒன்று செய்யலாம், இது 70 கோடியை பராமரிப்பு காட்சிட்டு அணை கட்டுறது நிறுத்திடலாம்.